ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பூரி மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 5 பெரிய உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 பாதியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவு காஞ்ச பச்சை பட்டாணி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி குக்கரில் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதோ 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவக்கணும். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நனைகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ நமக்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.